பாகிஸ்தானுக்கு போனால் உயிருக்கே ஆபத்து. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸின் பயணம் திடீரென்று ரத்து. கண்ணுக்கு தெரியாத மாபெரும் சதி. ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பங்கேற்க மாட்டார் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்து உலக அரங்கில் மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இந்த வாரம் தொடங்கவுள்ள ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க குழுவின் தலைவராக துணை அதிபர் ஜேடி வான்ஸ் செல்ல மாட்டார் என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. துணை அதிபர் வான்ஸ் பாகிஸ்தானுக்கு செல்லாததற்கு காரணம் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மட்டுமே. மற்றபடி வான்ஸ் மிகச்சிறந்த நபர் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ABC நியூஸ் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் மற்றும் எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட் ஆகியோர் ஜேடி வான்ஸ் தான் இந்த பேச்சுவார்த்தையை தலைமையேற்று நடத்துவார் என உறுதியாக தெரிவித்திருந்தனர். ஆனால் தற்போது கடைசி நேரத்தில் இந்த திட்டம் அடியோடு மாற்றப்பட்டுள்ளது மாபெரும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஒருபுறம் ஒப்பந்தம் வராவிட்டால் ஈரானின் பாலங்களை அழிப்பேன் என ட்ரம்ப் மாபெரும் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில், மறுபுறம் அமெரிக்காவின் 2ஆம் நிலை தலைவரான துணை அதிபரை பாகிஸ்தானுக்கு அனுப்ப அமெரிக்க உளவுத்துறை அஞ்சுகின்றது. அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் பாகிஸ்தானில் அமெரிக்க தலைவர்களுக்கு மாபெரும் ஆபத்து காத்திருக்கிறதா என்ற உச்சக்கட்ட பதற்றம் தற்போது எழுந்துள்ளது.